Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல அருமையான சுவையில பருப்புருண்டை குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அப்பதான் வந்து நல்ல மையா அரைப்பட வரும். இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் சேர்த்து அரைக்க கூடாது. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க எல்லா பருப்பையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம பருப்பு உருண்டைக்கு அரைப்போம்ல, அதில் 1 2 முழுசாக இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லா மாவையும் உங்கள் தேவைக்கேற்ப உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் ஒரு உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குழம்புல சேர்க்கறதுக்காக. அப்படியே டேரெக்டாக குழம்புல சேர்த்தோம்னா குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு இருக்க டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருண்டைக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் சோம்பு அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூண்டை நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முழுசாக தான் சேர்க்க போகிறேன். இடிச்சிட்டு சேர்த்தோம்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 4-5 பூண்டு எடுத்து உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இப்போ இது ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர்றதையும் வெயிட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த டைமில் வந்து சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்க்கறதுனால நான் தக்காளியோட அளவு குறைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதில் புளிக்கரைசல் சேர்த்து செஞ்சோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமே வதங்கிறதுக்காக நம்ம 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கையில் கவனமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருண்டைக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோவை 2லேருந்து 3 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழைவாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டை குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் டிஷ் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுக்கு குழம்புலேயே உருண்டை இருக்கிறதுனால சைடில் வந்து ஒரு அப்பளம், வத்தல் இந்த மாதிரி வச்சுட்டோம்னாவே போதுங்க. இப்போ நான் வந்து சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த உருண்டையை வந்து இந்த குழம்போட கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம வேக வைக்காமல் டைரெக்டாக சேர்க்கறதுனால அந்த பருப்போட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா வந்து குழம்பு நல்ல ஒரு திக்னஸாக கிடைக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் விழுது சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பருப்பு உருண்டை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உருண்டைகள்லாம் ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்றது வெயிட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வச்சாலே போதும். அந்த உருண்டையில் வந்து அந்த மசாலாவெல்லாம் சார்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா உருண்டையெல்லாம் வந்து குழம்புல முங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு குழம்பு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்மளுக்கு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான பருப்பு உருண்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.